Hi, hello students. Welcome to ADA 247 தமிழ். நான் உங்க லக்ஷன் ஆப்டிடியூட் ஃபேக்கல்டி. ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ ஒன்று ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கானது, இன்னொன்று எஸ்பிஐ கிளர்க்குக்கானது. ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்பிஐ கிளர்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஒரு கம்பேரிசன் அப்படின்றது தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ என்ன எலிஜிபிலிட்டி, ரெண்டுத்துக்கும் எப்படி அதோட எலிஜிபிலிட்டி வேறுபடுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து வேகன்சிஸ். ஸோ வேகன்சிஸ் சிம்பிள் தான், நான் சொன்ன மாதிரி தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ், அடுத்து லோக்கல் லாங்குவேஜோட அந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு மற்றும் இதில் எது பெஸ்ட் அப்படின்றத பற்றின ஒரு கம்பேரிசன் செஷன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுவாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ குயிக்காக நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கில் அவங்களுடைய போஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்றது இருக்கு. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ கேஷியராக இருக்கக்கூடியவங்க மற்றும் இந்த கிளரிக்கல் லைனில் இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங், அடுத்து அந்த கஸ்டமர் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கேஒய்சி அப்டேஷன் அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் ஏதாவது கேட்குறாங்க, குவரிஸ் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டோடைய ஜாப் ரோலாக இருக்க போகுது. ஸோ ரெக்யர்மெண்ட் யார் அப்படின்னு பார்க்கங்கன்னா ஐபிபிஎஸ். ஸோ அவங்க தான் வந்து ரெக்யர்மெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ இதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 11 பப்ளிக் செக்டார்ஸ் பேங்க் இந்த டைம் இருக்குது. ஸோ இது வந்து மல்டிபிள். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பேங்க்ஸ், அதான் ஒரு 11 பேங்க் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது. அடுத்து எஸ்பிஐ கிளர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் இந்த அதே கிட்டத்தட்ட சேம் ஜாப் ரோல் தான் இங்கேயும் இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயே நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட் ட்ரைவ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கான போஸ்டிங் எஸ்பிஐயில் மட்டும்தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த 11 பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 பேங்க் இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பேங்க். ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பேங்க்குக்காக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அதனால தான் அந்த வேகன்சிஸான டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஸோ ஒரு பேங்க்கில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1500, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 பேங்க் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 11,000 வேகன்சிஸ் கிட்டத்தட்ட நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ஆகஸ்டே தொடங்கிருச்சு. ஒரு 21 ஆகஸ்ட் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டாக இருக்க போகுது. வேற எஸ்பிஐல பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி. ஸோ ரெண்டுத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாள் கிட்ட அதுக்கான டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செப்டம்பரில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரிலிம்ஸ் அப்படின்றது அக்டோபரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பட் ஆனால் எண்ட் ஆஃப் த செப்டம்பர்லேயுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் எண்ட் ஆஃப் த செப்டம்பர்லேயும் இருக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த மெயின்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர். இங்கேயுமே மெயின்ஸ் வந்து அக்டோபர் ஆர் நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச். ஓகேங்களா? ஸோ மார்ச்க்குள்ள இந்த எக்ஸாமை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது மூலமா ஒரு பேங்கராக உங்களால் ஆக முடிய போகுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ 20லேருந்து ஒரு 28 வயசு இருக்கு. பட் எங்கே வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் அவங்க கால்குலேட் பண்ணுறது தான். இவங்க எப்போ கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 2026 ஆஸ் ஆன் அந்த டேட் படி கால்குலேட் பண்ணுறாங்க. இவங்க ஏப்ரல் 2026 அந்த டேட் பிரகாரம் கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 2 ஆகஸ்ட் 1998லேருந்து ஆகஸ்ட் 2006 வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்க முடியும். ஏஜ் லிமிட் பற்றி பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1998லேருந்து ஏப்ரல் 2006 இருக்க பற்றிக்கு நீங்கள் இந்த ஏஜ் டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 5 இயர்ஸ், இங்கேயும் 5 இயர்ஸ் அப்படின்றது உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்க போகுது. அடுத்து ஒரு ஓபிசி மாணவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் இருக்க போகுது. மற்றும் மற்ற இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவான ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த் தாண்டி இருந்தாலும் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ என்ன படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். ஸோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் இந்த 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் அப்ளிகபிளாக இருக்க முடியும்.
அடுத்து டிகிரி ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி, அதே தான். கேண்டிடேட் மஸ்ட் பி ஆல்ரெடி கிராஜுவேட் ஆன் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கிராஜுவேட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கில் இருக்குது. வேறாஸ் இன் எஸ்பிஐ கிளர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி பார்த்தீங்கன்னா 31st டிசம்பர் 2026 இந்த வருஷத்தோட கடைசி நாள் அன்னைக்கு உங்களோட டிகிரி உங்கள் கையில் நீங்கள் கிராஜுவேஷன் முடிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். அதாவது ஃபைனல் இயரில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட டிகிரி முடிஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்பிஐயோட கிளர்க்கில் சொல்லப்படுது. ஓகேங்களா, இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது மட்டும் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ரெண்டுத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது இருக்க போகுது. பட் ஆனால் நம்ம 10th or 12th தமிழ் படிச்சிருக்கோன்ற பட்சத்தில் அந்த டெஸ்ட்லேருந்து நம்ம நமக்கு விலக்களிக்கப்படும். ஓகேங்களா, ஸோ அப்போ மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதை படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ. ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி மற்றும் பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் இந்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 175 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வேற எஸ்பிஐயில் அவங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஓபிசி மாணவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 750 அப்படின்றது இங்கே சார்ஜ் பண்ணப்படுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 850 அப்படின்றது சார்ஜ் பண்ணப்படுது. ஓகேங்களா, இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா, அடுத்து ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐபிபிஎஸ்ல இங்கிலீஷ் 30 கேள்வி 30 மார்க், எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா அதே தான் 30 கேள்வி 30 மார்க் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ஆப்டிடியூட் அதாவது நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் ஒரு 35 கேள்வி 35 மார்க்குக்கு இருக்க போகுது. இங்கேயும் 35 கேள்வி 35 மார்க்குக்கு இருக்க போகுது. ஓகேங்களா, அடுத்து ரீசனிங் பார்த்தீங்கன்னா 35 கேள்வி 35 மார்க்கு, இங்கேயும் 35 கேள்வி 30 மார்க்கு, டோட்டலாக 100 கேள்விகள் 100 மார்க்கு, இங்கேயும் 100 கேள்விகள் 100 மார்க்கு, அதே 60 நிமிஷம். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, அப்படியே சேமாக இருக்குது. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, அப்படியே சேமாக இருக்க போகுது. ஸோ ஒரு செக்ஷனுக்கும் 20 நிமிஷம் 1/4 அப்படின்றது நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் இஸ் எசென்ஷியலி சேம். ஓகேங்களா, சேம் தான் சொல்கிறாங்க. பட் மெயின்ஸில் ஒரு சேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, மெயின்ஸில் என்னது சேஞ்ச் இருக்குது. மெயின்ஸில் ஐபிபிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 40 கேள்வி 50 மார்க்கு 20 நிமிஷத்தில் சொல்கிறாங்க. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 40 கேள்விகள் 40 மார்க்குக்கு 35 நிமிஷத்தில். ஓகேங்களா, ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா 40 கேள்விகள் 60 மார்க்கு 35 நிமிஷத்தில். அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 40 கேள்விகள் 50 மார்க்கு 35 நிமிஷத்தில். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 120 கேள்வி 200 மார்க்குக்கு ஒரு 1 hour 25 minutes நடக்க போகுது. ஓகேங்களா, இது ஐபிபிஎஸ் உடைய கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். வேறஸ் எஸ்பிஐ கிளர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 50 கேள்வி 50 மார்க்கு 35 நிமிஷம். அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 40 கேள்வி 40 மார்க்குக்கு 35 நிமிஷம். ஆப்டி 50 கேள்வி 50 மார்க்குக்கு 45 நிமிஷம். ரீசனிங் பிளஸ் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ஒரு 50 கேள்வி 60 மார்க்குக்கு 45 நிமிஷம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 190 கேள்வி 200 மார்க்குக்கு 160 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்த போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மெயின்ஸ் பேட்டர்னில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து அதான் இந்த மெயின்ஸோட பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 160 கொஸ்டின்ஸ், அங்கே 190 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ் 200 மார்க்ஸ்ன்ற சேம், 125 minutes ஒரு 160 minutes. ஓகேங்களா, எஸ்பிஐயில் அதிகமான கேள்வி இருக்குது, எக்ஸ்ட்ரா டைமும் தரான். ஓகேங்களா, ரீசனிங் கூட கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடும் இது பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஐபிபிஎஸ்ல செப்பரேட்டாக ரீசனிங் செக்ஷன் இருக்குது, ஒரு 40 குவான்ஸ் கொஸ்டின் இருக்குது, இங்கே ஒரு 50 குவான்ஸ் கொஸ்டின் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துலேயும் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு பார்க்குறப்ப 1/4 இங்கேயும் 1/4 தான். ஸோ அந்த செக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அடுத்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஜாயினிங்னு இருக்க போகுது. இங்கேயுமே அதே தான், ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, ப்ரொவிஷனல் செலெக்ஷன், லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகேங்களா, ஸோ லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன் டெஸ்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் சிம்பிளாக இந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஆர் அபவ் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் கேன் எக்ஸம்ட் த கேண்டிடேட். ஓகேங்களா, இங்கே அதுதான் 10th or 12th லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் கேன் ப்ரொவைட் எக்ஸம்ஷன். ஸோ 10th or 12th 12th நீங்கள் லாங்குவேஜை ஒரு பேப்பராக படிச்சிருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு அந்த டெஸ்ட் இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் தமிழ்ன்றதை நம்ம ஒரு லாங்குவேஜாக படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து எக்ஸப்ஷன் தான் வாங்க போகிறோம். அப்படியே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மேபி சில பேர் ஃப்ரெஞ்சு, ஹிந்தி அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டுன்றதை நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அது ஒன்றும் குவாலிஃபைங் நேச்சர் தான், ஈவன் அது குவாலிஃபைங் நேச்சர் தான். அதில் எடுக்கக்கூடிய மார்க்ஸை அவங்க கட் ஆஃப்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் குவாலிஃபை
ஆகிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி. ஸோ சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ பேசிக் பே வந்து 24,050 ஒரு 64,080 வரைக்கும் போக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24,000 ஒரு 64,000 போகுது. ஸோ இன்ஹேண்ட் அப்படின்னு பார்த்தப்ப நமக்கு ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு 40-45,000 அப்படின்றது நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓவராலாக ஒரு கம்பேரிசன். ஓகேங்களா? என்னது ஓவராலான ஒரு கம்பேரிசன். ஸோ யார் நடத்துகிறா அப்படின்னா IBBS நடத்துகிறாங்க, SBI நடத்துகிறாங்க. என்ன ரோலுக்கு? கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கு நடத்துகிறாங்க, அவங்க ஜூனியர் அசோசியேட்டுக்கு நடத்துகிறாங்க. அடுத்து மல்டிபிள் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு, இவங்க வந்து SBIக்கு மட்டும் நடத்துகிறாங்க. ஏஜ் லிமிட் சேமு. ஓகேங்களா? ஸோ கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும். ஓகேங்களா? அடுத்து அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ இவங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இவங்க வந்து நமக்கு இந்த எண்ட் ஆஃப் த இயர் சொல்கிறாங்க. ப்ரிலிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 100 மார்க்கு 60 நிமிஷம். இங்கேயும் அதே தான், 100 மார்க் 60 நிமிஷம். மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 160 கொஸ்டின்ஸ், அங்கே 190 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். டைம் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? அங்கே ஒரு 35 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ், பேசிக்ஸ், சேலரி பற்றின டீட்டெயில்ஸு, லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ஷனலும் வாங்கிக்கலாம், ரெண்டு இடத்துலையும் இருக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஃபைனல் மெரிட் நம்ம மெயின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இங்கே நிறைய பேங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே SBIக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரிலிம்ஸு சேம் தான், மெயின்ஸில் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் சேலரியும் சேம் தான், எல்லாமே ஒரு சேம் கரியர் பார்த்து தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் சேர்த்து ஒரே ப்ரிப்பரேஷனாக நீங்கள் கொண்டு போகிறது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ரெண்டு எக்ஸாம்லேயுமே உங்களால் ஏதோ ஒரு எக்ஸாமை கட்டாயமாக கிளியர் பண்ணி ஒரு பேங்கராக உங்களால் ஆக முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான நம்மள்ட்ட உள்ள கோர்சஸ்க்கு பற்றின டீட்டெயில்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 8130806247 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க கோர்சஸ் மற்றும் புக்ஸு மற்ற குவரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்போட லிங்க் இருக்க போகுது. அது நம்மளோட ADA 247 ஆப். ஸோ அதில் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய ஒரு அப்டேட்ஸ், எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே அதில் இருக்க போகுது. அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மள்ட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு IBBS கிளர்க்குக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா கணக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓகே. ஸோ IBBS கிளர்க்குக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கணக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு ADA 247 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் கோர்சஸ்குள்ளே போயிட்டு ஸ்டேட் எக்ஸாம்ன்றதை கொடுத்துருங்க. ஸ்டேட் எக்ஸாம் கொடுத்துட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு அதில் தமிழ் பேங்க் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸோ கணக்கன் அப்படின்றது IBBS கிளர்க்குக்கான ஒரு பேட்ச். கணினி அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்றது, கம்ப்யூட்டர் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது. இது போத் IBBS அண்ட் SBI கிளர்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு தொடங்க இருக்கிறது. ஓகேங்களா? இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்றைக்கே என்ரோல் ஆகிக்கோங்க. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக கொண்டு போங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.